அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திலிருந்து நீக்கப்பட்ட ட்ரஸ்டிகள் அடியக்கமங்கலம் தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் அடியக்கமங்கலத்தில் செயல்பட்டு வராங்க. அவங்கள்ட்ட போய் நாங்கள் தானே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அடியக்கமங்கலம் கிளை, நாங்கள் செயல்பட்டு இருக்கும்போது ஏன் இதே பெயரில் மக்களுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படுத்துறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தௌஹீத் ஜமாத் என்ற பெயரை அல்ல அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தானா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைக்கிறாங்க, வாதத்தை வைக்கிறாங்க. இவர்களுக்கு எவ்வாறு பதில் கொடுப்பது? இவர்கள் இவ்வாறு செய்வதற்கான காரணம் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த அடியக்கமங்கலம் ஊரை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்ப காலகட்டத்தில் அடியக்கமங்கலம் தௌஹீத் ஜமாத் அப்படிங்கிற ஒரு கொள்கையின்படி பேரில் சுமையா அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி பள்ளிவாசல் நடத்திக்கிட்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பள்ளிவாசல் நடத்திக்கிட்டு வந்ததுலேருந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வெளியே வந்து பிரிஞ்சு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பணி செய்யுது. ஆனால் இவங்க வெளியூர்ல எல்லாம் என்ன செய்யறதுன்னா, அடியக்கமங்கலம் தௌஹீத் ஜமாத், நாங்கள் தான் தௌஹீத் ஜமாத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம் சகோதரர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அடியக்கமங்கலம் கிளைங்கிறது இதுதான், நீங்கள் அடியக்கமங்கலம் தௌஹீத் ஜமாத் நாங்கள் தான் சொல்கிறீங்களே, இது ஒரு குழப்பம் மாதிரி என் மக்கள்கிட்ட செய்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்களாம், இது அல்லாஹ் உங்களுக்கு மட்டும் பட்டா போட்டு கொடுக்கல, தௌஹீது பொதுமானது, அது நாங்கள் அப்படி தான் வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு மனிதன் இன்னொரு பேரை பயன்படுத்துகிறதா இருந்தால் அதற்கு ஒரு காரணம் வேணும். என்ன காரணம்? நான் ஆண்டாண்டு காலம் அந்த கொள்கையில் இருந்து அதில் தடம் பொறலாமல் எல்லா மக்கள்கிட்டையும் அந்த நிலைப்பாடுகளில் தெளிவாக இருந்தால் நான் மாறுதட்டி அந்த கொள்கையில் இருக்கேன்னு சொல்லிடலாம். ஆனால் இவர்கள் தௌஹீத்வாதிகளிடத்தில் என்ன பேரை சொன்னால் நற்பேர் கிடைக்குமோ, தௌஹீத் என்ற பெயரை சொன்னால் மக்களை எப்படி ஏமாற்ற முடியுமோ, அதற்காக சில சுயநலவாதிகள் இந்த தௌஹீதுங்கிற பெயரை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டது பார்க்குறோம். சமுதாயத்தில் பிதஅத்னு எப்படி வந்துச்சு, இது எவ்வளோ பெரிய கெட்ட காரியம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உதாரணத்திற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த இயக்கத்திற்கு, இந்த ஜமாத்திற்கு, இந்த நற்பணிகளுக்கு பொருளாதார உதவிகளை வாரி வழங்குங்கள் ஒரு உதவி கேட்குறோம். சுமையா அறக்கட்டளைக்கு காசு கொடுங்கன்னு கேட்குறோம், கொடுப்பீங்களா? நீங்கள் பளிச்சில்ல தெரியும், சுமையா அறக்கட்டளை கேட்குறாங்க இப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்கல்ல. அப்போ என்ன பண்ணுறது, அடியக்கமங்கலம் தௌஹீத் ஜமாத்து கொடுங்க, தௌஹீத் ஜமாத்னா அது நாங்கள் தான் என்று ஒரு பேரோட ஒப்பிட்டு சொன்னால் மக்களை ஏமாத்துவது ஈஸி. பிதஅத்து உண்டானதே இப்படித்தான். இப்போ மௌலிது ஓதுறது, கூட்டு துவா ஓதுறது, இதெல்லாம் எப்படி உண்டாக்குனாங்க? அல்லாஹ்வும் அவன் தூதரும் காட்டி தரல, தெளிவா இருக்கு. ஆனால் இதை உண்டாக்குனது மார்க்கத்தின் பேர்ல உண்டாக்குனாங்க. ஏன்பா இப்படி கூட்டு துவா ஓதி ஆமீன் சொல்றீங்க? நன்மை தானே அப்படின்னாங்க. நாங்க என்ன பள்ளிவாசல இருந்து கெட்ட வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்கோம்? இறைவா எங்களுக்கு நல்லருள் பாலிப்பாயாகன்னு கேட்கிறோம், எல்லாரும் ஆமீன் சொல்றோம், நல்லது தானே இப்படிங்கிறானே. இதுதான் 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம். ஏன்? ஒருத்தன் கள்ள நோட்டு அடிக்கிறான், கள்ள நோட்டு அடிக்கிறோன்னா லபக்குன்னு கையங்களும் பிடிச்சாச்சு. ஏன்பா இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா, நாட்டில் பணப்புழக்கம் ரொம்ப குறைஞ்சு போச்சு, நன்மையை நாடி நல்லது தானே நானும் கொஞ்சம் கள்ள நோட்டு அடித்தேன். நான் என்ன 10 ரூபான்னு போடுறதுக்குள்ள 9 ரூபாயாக போட்டேன். நான் என்ன உங்கள் பேருக்கு மாத்தமாக இந்தியாவுக்கு பதிலாக பாகிஸ்தானாக போட்டேன். அங்கே காந்திக்கு பதிலாக பர்வேஸ் முஷரஃப் போட்டாவா போட்டேன், இல்லை நவாஸ் ஷரீஃப் போட்டாவா போட்டேன். எல்லா மொழியும் கரெக்டாக, அச்சு கலர்லாம் கரெக்டாக தான் இருக்கு, கம்பி தானங்க ஒன்றும் இல்லை, ஏற்றுக்க வேண்டியதானேன்னா அவனை நம்ம என்ன பண்ணுவோம், அயோக்கிய பையன் சொல்லுவோமா இல்லையா? மக்களிடத்தில் இதுவும் ஒரு ரூபாய் நோட்டு தான் என்று ஏமாத்துவதற்கு இதை செய்கிற அந்த அயோக்கியத்தனம் தான் அடியக்கமங்கலம் தௌஹீத் ஜமாத் அப்படின்னு என்னது, தௌஹீத் ஜமாத் அது நாங்கள் தான் இப்படின்னு காட்டுவதற்கு செய்கிற கெட்ட செயல் என்பதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா உள்நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, வெளிநாட்டில் உள்ளவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு தமுமுக தௌஹீத் ஜமாத்து, அனைத்து தௌஹீத் ஜமாத்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இப்படி இருந்துச்சுல்ல, இணைஞ்சுதான் இருந்துச்சு. அப்ப தமுமுகவில் என்ன அடிப்படையா சொல்லிட்டாங்க, தௌஹீது பிரச்சாரம் செய்வது தமுமுகவின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருக்கு. ஏன்னா நீங்க பாட்டுக்கு அது கூடாது இது கூடாது அப்படி இப்படிலாம் பேசுறீங்களா, இதான் இப்ராஹிம் நபி மார்க்கம்னு பேசுறீங்களா, அப்ப இங்க இருக்கிறவனை வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்க முடியாது, எலெக்ஷன்ல நிக்க முடியாது, நிறைய சிக்கல் இருக்குது. நம்ம எதையும் சத்தியங்கிற பேர்ல எதை சொன்னாலும் நமக்கு அசத்தியவாதி சேர மாட்டான், அதனால இதுல வெளியேறிடுங்கன்ட்டாங்க. வெளியே வந்தாச்சு. இப்ப வெளியே வந்தோன்னு என்ன ஆயிரும், தமுமுகவிலிருந்து தௌஹீத் பிரச்சாரம் செய்வதற்கு முட்டுக்கட்டை என்பதால் நானும் இதில் உள்ளவர்களும் வெளியேறி வரோம் அப்படின்னு பிஜே அந்த தமுகவின் தலைவர் ஜவாஹிருல்லாவும்
ஒப்பந்தம் போட்டு எழுதி பிரிஞ்சு வராங்க. அதில் ஜவாஹிர்லாவும் அது தௌஹீது முட்டுக்கட்டையாக இருக்கிறனால நீங்கள் வெளியேறதை நான் ஏற்றுக்கிறேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. பிஜேயும் நான் இருந்து இங்கே தௌஹீது பிரச்சாரம் செய்கிறது ஏகத்துவம் தான் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறதுனால நான் தாமுக வெளியேறேன்னு வெளியே வராரு. கையெழுத்து போட்டு முடிச்சாச்சுல. ஜவாஹிர்லா ஒரு பிரச்சாரத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? தௌஹீது என்றால் இவர்கள் பட்டா போட்ட சொத்தா தௌஹீது? நாங்களும் தௌஹீது வை தான், நாங்களும் தௌஹீது உறுதியாக இருப்போம், நாங்களும் இந்த குர்ஆனிஸ்ல கரெக்டாக தான் இருப்போம் என்று பேசினார். இப்போ இவங்க நிலைமை என்ன? பழனியில் பாத யாத்திரை போனவங்களுக்கு ஒளிரும் குச்சிகளை கொடுத்தவங்க யாரு? இந்த தௌஹீத்வாதிகள் தான். புரிஞ்சவங்களுக்கு. ஆனால் நானும் தௌஹீத்வாதின்னு சொல்றதுக்கு என்ன? தமிழ்நாட்டில் ஆதரவா, வெளிநாட்டில் உள்ள ஆதரவுக்காக இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு மேடையை, இஸ்லாமிய பிரச்சார பேரவைன்னு ஒரு மேடையை போட்டு எல்லா தௌஹீது பேசுறவனையும் கூட்டிட்டு வா, தௌஹீதுன்னு சொல்லி போலி தௌஹீது பேசுறானே அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வா, ஆசவேசமா ஆக்ரோஷமா யாரெல்லாம் தௌஹீத் ஜமாத் திட்டுறதுக்கு பேசுறேன் நீ எல்லாம் வா, பேசு, குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் எவ்வளவு வேணாலும் பேசு. மாலை போடுறவன் கால்நடை சமம், ஆடு மாடுக்கு சமம், ஆட்டுக்கு மாலையை போடுறது மாதிரி தான் அரசியல்வாதிக்கு போடுறான் அப்படின்னு வாய்களையே பேசுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கடா, இவங்க பள்ளி இழிச்சுக்கிட்டு மாலையை தலையில போட்டுக்கிட்டு நிற்பாங்க. ஏன்? அது வேற பிளாட்ஃபார்ம், இது வேற பிளாட்ஃபார்ம், ஆனா நாங்க தௌஹீத் வாய் தான் இப்படின்னு பேசுவார்கள். இவங்களே மைக்கில் பேசுவாங்க, மக்களே யார்கிட்டையும் பொன்னாடை போத்திராதியா, பொன்னாடை போத்துறது மாலை போடுறது இதெல்லாம் எப்படி ஈரச்சாக்கில் கோழி அமுக்கிறதுக்கு சமம் இப்படின்னு இவங்க தான் பேசுனாங்க. இப்போ என்னடான்னா இவங்க மாறி மாறி பொன்னாடை போத்துக்கிட்டு திரிகிறாங்க, மாலையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்? இதெல்லாம் கேட்கறதுக்கு இருந்தவனை தானே வெளியேற்றிட்டோம், முடிஞ்சு போச்சு இல்ல, இனி தட்டி கேட்க யாரும் இல்லைல்ல, தனிக்காட்டு ராஜா இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. இதே போல இப்ப அடியக்கமங்கலம் தௌஹீத் ஜமாத்து சுமையா அறக்கட்டளை இருந்தாங்க இல்லையா, இவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யும் பொழுது எல்லா ஏகத்துவவாதிகளிலிருந்து பொருளாதாரத்தை பெற்று அந்த ட்ரஸ்டை நிறுவி கொண்டிருந்தார்கள். அப்ப நம்ம சொன்னோம், அந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை வரும்பொழுது நானும் அதுல கலந்திருந்தேன். அப்ப இந்த சுமையா அறக்கட்டளை அடியக்கமங்கலம் தௌஹீத் ஜமாத் இந்த பேச்சுவார்த்தையில வரும் பொழுது நம்ம சொன்னோம், நீங்க ஒரு அறக்கட்டளை நடத்துறீங்க, அறக்கட்டளைக்கும் ஜமாத்துக்கு ஒரு வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. மக்கள்கிட்ட இருந்து எல்லார்ட்டையும் பொருளாதாரத்தை வாங்கிட்டு அறக்கட்டளைங்கிற பேர்ல கட்டடத்தை கட்டிட்டீங்கன்னா நாளைக்கு இந்த மக்கள் உங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை வந்தால் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பொருளாதாரத்தை நீங்கள் சூறையாடினால் அவர்களால் தட்டி கேட்க முடியாது. இந்த பொருளாதாரத்தை நீங்க வயிற்றுல எடுத்து முழுங்கிட்டாலும் அவர்களால் கேள்வி கேட்க முடியாது. சட்டப்படி ட்ரஸ்ட் சொத்தை யாராலும் கேள்வி கேட்க முடியாது. ட்ரஸ்ட்ல உள்ள 11 பேரால் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. உதாரணத்துக்கு நீங்க எல்லாரும் ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு எனக்கு காசு தந்துட்டீங்க. நான் அந்த பள்ளிக்கூடத்தை எழுதுறேன், யார் பேர் எழுதுறேன்? என் பேர் எழுதிக்கிறேன். என் பேர்ல எழுதுனதுக்கு பிறகு பள்ளிக்கூடம் கட்டாம நான் ஒரு பெரிய ஹோட்டலை கட்டுறேன், நீங்க எல்லாரும் போய் என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கனாலும் செல்லாது. ஏன்? சொத்து யார் பேர்ல இருக்கு? என் பேர்ல இருக்கு. அப்போ எல்லோரும் என்னை தட்டி கேட்பதற்கு என்ன பண்ணணும்னா அத்தனை பேருக்கும் சமமான ஒரு சொத்தா நான் அதை பதிவு பண்ணணும். அப்ப நம்ம அவர்கிட்ட போய் சொன்னோம், அந்த பொறுப்புதாரர்கள்ட்ட சொன்னோம், நீங்க 11 பேருன்னு ட்ரஸ்ட்டை வச்சிருக்கிறீங்க, காலமெல்லாம் இதே கூட்டம் இருக்கும், மக்கள் வரவு செலவை பத்தி கேள்வி கேட்க முடியாது, நீங்க ஊழல் பண்ணா தட்டி கேட்க முடியாது, நீங்களும் ஒரு மனிதன் மலக்கு இல்ல, தப்பு செஞ்சா நடவடிக்கை எடுக்க முடியாது. எனவே இந்த அடியக்கமங்கலம் ஊரில் உள்ள எல்லா ஏகத்துவவாதிகளையும் உறுப்பினரா இந்த ட்ரஸ்ட்ல சேர்த்துருங்க. ஒன்னு ட்ரஸ்ட்டை கலைச்சிருங்க, ட்ரஸ்ட் வேண்டாம். ஜமாத்துன்னு ஒன்று இருக்குல்ல, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு இருக்கு. தௌஹீத் ஜமாத் பேரை வச்சு தான் நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க, இந்த பேரை வச்சு தான் மக்கள்கிட்ட நிதி வாங்கினீங்க, இந்த பேரை வச்சு தான் எல்லாம் பண்ணீங்க. எனவே தௌஹீத் ஜமாத்துடைய அனைத்து தரப்பு மக்களும் செய்த உதவியால் தௌஹீத் ஜமாத் சார்பாக நீங்க செயல்படுங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்லாம் எனக்கு வேணாம், தௌஹீத் ஜமாத் சார்பாக செய்ய மாட்டேன், தௌஹீத் ஜமாத்தோடு ஒத்துழைப்போடு நான் இந்த ட்ரஸ்ட்லயே செயல்பட போறேன்னு சொன்னா மக்களின் காசுக்கு மக்களை எஜமானன் ஆக்கணும், மக்களை ஏமாத்திடக்கூடாது. அப்போ ஒரு ஐடியா பண்ணுங்க, எல்லா மக்களையும் உறுப்பினர் ஆக்குங்க. எல்லா மக்கள்லாம் யாரு? இதற்காக பாடுபட்டவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள், உழைத்தவர்கள், ஊர் நீக்கம் செய்யப்பட்டவர்கள், ஏகத்துவ பிரச்சாரம் செய்தவர்கள், எல்லாரையும் இதுல சேர்த்துக்குங்க அப்படின்னும். அப்ப இவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாங்க சேர்க்க முடியாது. ஏன் சேர்க்க முடியாது?
இங்க இருக்கிற மக்கள்கிட்ட யார்கிட்டையுமே ஈமான் உறுதியாவே இல்லை. ஈமான் உறுதி இல்லையா? ஏன்? இவங்கெல்லாம் வரதட்சணை கல்யாணத்துக்கு போயிடுவாங்க. நபி வழி திருமணம் கூட செய்ய முடியாதவர்கள், அந்த தைரியம் இல்லாதவர்கள். சரி, நீங்க இந்த ட்ரஸ்ட்டை வச்சு என்ன செய்யலான்னு இருக்கிறீங்க? நாங்க இந்த ட்ரஸ்ட்டை வச்சே நல்லா கொஞ்ச காலம் ஆன பிறகு அப்புறம் அடியக்கமங்கலம் தௌஹீத் ஜமாத்னு ஒன்று உண்டாக்கிடுவோம். சரி, அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி இவங்களை உறுப்பினரை சேர்க்கலாமா வேணாமான்னு யோசிப்போம் இப்படின்னாங்க. சரி, நல்ல நோக்கமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சோம். ஒரு 2 வருஷம் ஆன உடனே நம்ம என்ன சொல்லிட்டோம்? மக்களின் பொருளாதாரத்திற்கு மக்களைத்தான் எஜமானனாக்கணும். நீங்க மக்களுடைய காசை சூறையாடிட்டு திருடி வச்சுக்கிட்டு ட்ரஸ்ட்னு ஊரை ஏமாத்திட்டு திரியுறீங்க, இதுல இருந்து நாங்க வெளியேறோம் அப்படின்னு தௌஹீத் ஜமாத் தனியா வந்துச்சு. தனியா வந்து நபி வழி திருமணம்னு அறிவிச்சோம். இவங்க என்ன சொன்னாங்க? ட்ரஸ்ட்ல சேர்ந்த ஆளெல்லாம் ஈமான்ல கெட்டி இறையச்சத்துல டாப்பா இருக்கிறான். ட்ரஸ்ட்ல உங்களை யாராவது உறுப்பினராக சேர்க்கணும்னா நீ நபி வழி திருமணத்தை பண்ணணும், ஏன்னா உனக்கு ஈமான் பத்தாது அப்படின்னாங்கல்ல. தௌஹீத் ஜமாத்னு அறிவிச்சுட்டு இவன் ஒரு நபி வழி திருமணம் பண்றேன்னு சொன்ன உடனே ஊரோட ஒன்று சேர்ந்துக்கிட்டு இது நரக வழி கல்யாணம்னாங்க. இவனா தௌஹீத்வாதி? யோசிச்சு பாருங்க. இவர்கள் தௌஹீத்வாதிகளா இருப்பார்களா? இப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப என்னன்னா, இன்றைக்கு முஸ்லிம்கள் என்று தன்னை சொல்லிக்கொண்டு எப்படி தர்கா வழிபாடு செய்யக்கூடியவன் அவன் தன்னை முஸ்லிம்னு பேசிக்கிட்டு திரிகிறானோ, அதே மாதிரி இவர்கள் தௌஹீத் ஜமாத் என்று பேரில் வைத்திருக்கிறார்கள். அடியக்கமங்கலம் தௌஹீத் ஜமாத் பேர் வச்சிருக்கிறாங்க. அவர்களும் சூனியத்திற்கு வக்காலத்து வாங்கி சூனியத்தின் நம்பிக்கை உள்ளவர்களை பிரச்சார மேடையில் ஏற்றி அந்த பள்ளிவாசலை சூனியத்திற்கு பயன்படுத்தி இணை வைப்பு செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர்கள் கோடீஸ்வரன் பேர் வச்சு பிச்சை எடுக்கிறவனுக்கும் வெள்ளையப்பன்னு பேர் வச்சு ஒருத்தன் கருப்பா இருக்கிறதுக்கும் சமமான நிலையில தௌஹீத் ஜமாத்னு பேர் வச்சு இணை வைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம உடனே குழப்பம் அடையலாம், என்னடா இது, இவங்களும் தௌஹீத் ஜமாத்னு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றாங்க, நம்மளும் தௌஹீத் ஜமாத்னு பிரச்சாரம் பண்றோம், எனவே இதுல ஏதாவது மக்கள் தெளிவடையாம அந்த பக்கம் போயிடுவாங்களோன்னு கேட்டா ஏமாற தேவையே இல்லை. மக்கள் தெளிவடையாம எல்லாம் தெளிவா தான் இருக்கிறாங்க. இன்னும் அங்க இருக்கிற மக்கள் இவர்களுடைய சுயரூபம் தெளிவடைந்து வெளியே வரத்தான் போகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க யாராவது இந்த உரை மண்டபத்துக்குள்ள மட்டும் கேட்கல, வெளியே குழாய் போடப்பட்டிருக்கு, ஊரே கேட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க யாரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் உறுப்பினராக இருக்கணுங்கிற நிபந்தனை நான் உங்களுக்கு வைக்கல. உங்கள்ட்ட ஒரே ஒரு அடிப்படையை நான் சொல்றேன். அல்லாஹ் திருக்குரான்ல சொல்றான், எந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு இணைகரிக்கும் காரியத்தை செய்கிறதோ அது பள்ளியுடைய தனித்தன்மையை இழந்துருச்சு, அங்கே தொழாதேன்ட்டான். அந்த அடிப்படையில மிக தெளிவாக நாங்கள் டிக்ளேர் பண்ணி தான் சொல்லுவோம். நாங்க பூசி மொழிகி இந்த அடியகமங்கலம் தௌஹீத் மாதிரி ஏமாத்துறாங்க பாருங்க, பூசி மொழிகி பேசல, டிக்ளேர் ஓப்பன் டிக்ளேர் பண்ணி சொல்றோம். இவர்கள் இணை வைப்பை தான் பள்ளிவாசல் பிரச்சாரம் செய்கிறார்கள். சரியா? இவர்கள் யாருக்கு சமம்? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், என்னடா இது, இவங்க தர்கா வழிபாடை எதிர்க்கிறாங்களே, தௌஹீத்வாதிகளோட நல்லா பழகிறாங்களே, இவங்கள போய் இணை வைக்கிறேன் எப்படி சொல்லலாம்? நீங்கள் ஒரு தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், வலா துஜிபுக அம்வாலுஹும் அஜ்சாமுஹும், சிலருடைய பொருளாதாரத்தை பார்த்தோ உடல் தோற்றத்தை பார்த்து ஏமாந்துராத அப்படிங்கிறான். ஏன்? உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்டயே கேட்கிறேனே, ஷேக் அப்துல்லா ஜமாலி, சைஃபுத்தீன் ரஷாதி, இது போன்ற கபரு வணங்கிகள் கூட்டம் இருக்குல்ல, தர்கா வழிபாடுக்கு வக்காலத்து வாங்கி மேடை போடுகிற கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டத்தார்கள்ட்ட போய் நான் அவர்களை இணை வைக்கிறவருங்கிறேன். நீங்க யாராவது கோவப்பட்டு என்னங்க இணை வைக்கிறவங்கிறீங்க? அவங்க முருகனை வணங்குறது இல்லை, லட்சுமியை வணங்குறது இல்லை, விநாயகரை வணங்குறது இல்லை, அவங்க ஈசா நபியை வணங்குறது இல்லை, அவங்க தாவூது நபியை வணங்குறது இல்லை, அவங்க சுலைமான் நபியை வணங்குறது இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்ப என்ன சொல்லுவீங்க? அவர்களை எல்லாம் வணங்கல, அவளியாண்டு இறந்து போனவர்களை வணங்குறாங்க சொல்லுவோம்ல. இதே போல ஒரு ஆள் என்ன பண்றாரு, தர்கா வழிபாடை எதிர்க்கிறாரு. ஷேக் அப்துல்லா ஜமாலி கோயில் வழிபாடை எதிர்க்கத்தானே செய்யறாரு, சர்ச்சு வழிபாடை எதிர்க்கத்தானே செய்யறாரு. அது மாதிரி தர்கா வழிபாட ஒருத்தர் எதிர்க்கிறாரு. சூனியக்காரனுக்கு ஆற்றல் இருக்கும்னு சூனியக்காரனுக்கு பவர் இருக்கிறதா நினைக்கிறாரு. அவரை எப்படி முஸ்லீம் ஆக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்படி கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மக்களே, சூனியம் என்பது பெரும்பாவம் தான், சூனியக்காரனுக்கு ஆற்றல் இருக்குதுன்னு நீங்க போய் சூனியம் வைக்க சொல்லி போகாதீங்கன்னு தான் நாங்களும் சொல்றோம். சூனியக்காரன் நினைச்சா அவன் ஏதாவது மந்திரம் ஓதுனா சூனியத்தால் ஏதோ ஒன்று நடந்துரும்னு நாங்க சொல்றோமே தவிர,
நீங்க போய் சூனியம் வைக்கவும் செய்யாதீங்க, சூனியத்தை வைக்க சொல்லி கேட்கவும் செய்யாதீங்கன்னு தான் நாங்களும் சொல்றோம்னு உங்கள்கிட்ட சொல்வார்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க, அவங்க சொல்ற வாசகம் நல்லா புரிஞ்சுக்குங்க. மக்களை ஏமாத்துற விதம் எப்படின்னு பாருங்க. சூனியம் செய்வது பாவம் நாங்களும் சொல்றோம், தௌஹீத் ஜமாத்தும் சொல்லுது, ட்ரஸ்ட்டும் சொல்லுது, தௌஹீத் ஜமாத் சொல்லுது. சூனியக்காரன்ட்ட போய் சூனியத்தை வைக்க சொல்றது பாவம், தௌஹீத் ஜமாத்து சொல்லுது, ட்ரஸ்ட்டும் சொல்லுது. சூனியக்காரனை போன்று ஒருத்தன் சூனிய மந்திரம் ஓதினால் அதுவும் ஷிர்க்கு, தௌஹீத் ஜமாத் சொல்லுது, ட்ரஸ்ட்டும் சொல்லுது. ஆனால் சூனியக்காரன் ஏதாவது செஞ்சா அது நடந்துரும்னு ட்ரஸ்ட் சொல்லுது. அதில் ஏறி பிரச்சாரம் செய்பவர்கள் சொல்கிறார்கள், அந்த பள்ளியில் அதை பிரச்சாரம் செய்கிறார்கள், அந்த இணை வைப்பை அரங்கேற்றி இறைவனுக்கு துரோகம் செய்து விட்டார்கள். தௌஹீத் ஜமாத் இப்படி அவன் ஏமாத்தினாலும் அவனால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லுது. இதுதான் சின்ன வித்தியாசம். இங்கேதான் இணை வைப்பு இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒருத்தன் சொல்றான், கற்சிலையை நீ போய் வணங்காதே. சரியா? நல்லா புரிஞ்சுக்குங்க, கற்சிலைய நீ போய் வணங்காத, கற்சிலையிட்ட உதவி தேடாத. ஆனால் அப்படி ஒருவேளை உதவி தேடினால் அந்த கற்சிலை நிலைச்சா கொடுக்கும்னு சொல்றான். அது இணை வைப்பா இல்லையா? கற்சிலை எப்படிப்பா கொடுக்கும்? நான் தான் உன்னை உதவி தேட வேணாம்னு சொன்னேன். அது சரிப்பா, கற்சிலை எப்படி கொடுக்கும்? நான் தான் கற்சிலைட்ட உதவி தேடுவது பாவம்னே. கற்சிலை கொடுக்கும்னு எப்படி சொல்ற? அது கொடுக்கும் அப்படின்னா அது இணை வைப்பு தானே. அதே போன்று இவர்கள் சொல்லுகிறார்கள், சூனியக்காரன்ட்ட நீ போய் உதவி கேட்காத, சூனியத்தை போன்று நீனும் மந்திரத்தை ஓதாத, ஆனால் சூனியக்காரன் ஏதாவது செஞ்சா நடந்து போயிடும். இது யார்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற துரோகம் இல்லையா? இதை தெளிவாக அவர்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் மிக தெளிவான இணை வைப்பை பள்ளியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதால் அவர்கள் பள்ளியில் தொழுவது கூடாது என்பதும், அவர்கள் இணை வைப்பிற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதால் திருமண உறவோ அவர்கள் தங்களுடைய ஈமானிய கொள்கையில் இணை வைப்பை கலந்து விட்டதால் அவர்கள் இறந்துவிட்டால் பாவ மன்னிப்பு தேடுவதோ கூடாது என்பதால் உங்களிடத்தில் தெளிவாக நாங்கள் சொல்கிறோம், இந்த விஷயத்தில் சமரசம் செய்து விடாமல் நீங்கள் இந்த ஜமாத்தில் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் அவர்களிடத்துல தெளிவா கேளுங்க. இணை வைப்புங்கிற ஒரு ஆற்றல் சூனியக்காரன்ட்ட எப்படி நீங்க வைக்கிறீங்க? அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் சூனியக்காரனுக்கு இருக்குது. அல்லாஹ் நாடி சூனியக்காரன் நினைச்சா எது வேணாலும் நடக்கும் நீங்க சொல்றீங்களே, இது அல்லாஹ்வுக்கு செய்யற துரோகம் இல்லையா? தர்கா வழிபாடை விட மோசம் இல்லையா? கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையை விட மோசம் இல்லையா என்று கேளுங்கள். அவர்கள் அதை ஏமாற்றினால், அதில் அதற்கு வக்காலத்து வாங்கினால், அவர்கள் அதிலே திராணி இருந்தால் இந்த ஜமாத்தோடு விவாதம் செய்ய வரட்டும். விவாதம் செஞ்சா தெரிஞ்சு போயிரும்ல, தௌஹீத் யாரு ஷிர்க் யாருன்னு தெரிஞ்சு போயிரும்ல. அதுதான் அதனுடைய அடிப்படை. மக்களை ஏமாற்றி காசு பணம் சுரண்டி பதவிகளையும் அந்தஸ்துகளையும் தக்க வைப்பதற்குத்தான் இந்த அடியக்கமங்கலம் தௌஹீத் ஜமாத்துங்கிற இந்த ட்ரேட்மார்க்கை பயன்படுத்துறாங்களே தவிர, இப்ப நம்மள்ட்ட இருந்து டக்குன்னு பிரிஞ்சு போனாங்க, சில பேர் நடவடிக்கை எடுத்து நீக்கணும். இவன் என்ன பண்ணா, வேற ஒரு இயக்கம்னு பேர் வச்சா மக்கள் வரமாட்டாங்கன்ட்டு இந்திய தௌஹீத் ஜமாத் அப்படின்னாங்க. கொஞ்ச காலம் இவன் பத்திரிக்கையாளனுக்கு போன் பண்றது, சார் நாங்க தௌஹீத் ஜமாத்ல இருந்து பேசுறோம் சார் அப்படிங்கிறது. உடனே அவன் தமிழ்நாடு தௌஹீத், ஆமா சார் இப்படிங்கிறது. ஜெயலலிதா அவர்கள் சொல்றாங்க இல்லையா, விஸ்வரூபம் திரைப்படத்துல 7.5 லட்சம் தொண்டர்கள் கொண்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பை பத்தி அந்த அம்மா சொல்லும்போது, தௌஹீத் ஜமாத் அறிவித்திருக்கிறது, கடிதம் கொடுத்திருக்குது, இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றதா சொல்லியிருக்கு, அவர்கள் 7.5 லட்சம் தொண்டர்கள் வச்சிருக்காங்கன்னு ஒரு சந்தர்ப்பத்தில் ஜெயலலிதா சொல்றாங்க. இதை வச்சுக்கிட்டு இங்கிருந்து பிரிஞ்சு போனாங்கல்ல, நம்ம நீக்கணும்ல சில பேர், அவங்க ஒரு மேடையில அம்மா அவர்கள் எங்களைத்தான் அந்த 7.5 லட்சம் நாங்க அப்படின்ட்டாங்க. சரி, அவங்க அந்த 7.5 லட்சம் பட்டியலை கொஞ்சம் கொடுங்களே பார்ப்போம். என்னண்டா பேர், அதாவது நீங்க எங்காவது போவீங்க, எந்த அளவுக்குன்னா அதிமுகவில் இருக்கிற பெரிய பெரிய மந்திரிகள்கிட்ட ஃபோன் பண்ணி, அதான் நாங்கள் தான் தௌஹீத் ஜமாத் தான் அதிமுகவை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, எங்கள் தலைவர் பார்க்குற நீங்கள் என்ன கூப்பிடாமல் இருக்கிறிய. உடனே அவன் திருப்பி கேட்டான், நீங்கள் தௌஹீத் ஜமாத்தா? ஆமாம் நாங்கள் தான் தௌஹீத் ஜமாத்து. ஓஹோ, அந்த பிஜே ஆதரிச்சார், அந்த தௌஹீத் ஜமாத்தா சார்? பேருக்குங்க ட்ரேட்மார்க்கு. மருத்துவ முகாம்களில் நம்ம சகோதரர்கள்லாம் போய் டிஎன்டிஜே அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ரத்த தானம் செஞ்சுருப்பாங்க இல்லையா, இவன் என்ன செய்யறதுன்னா அந்த இடத்துல போய் நாங்கள் தௌஹீத் ஜமாத்ல பேசுகிறோம், நாங்கள் தான் அந்த ரத்த தானம் செஞ்சோம், மறக்காமல் எங்கள்கிட்ட அந்த விருது கொடுத்துருங்க ஃபோன் பண்ணி கேட்கறது. என்னடா உழைச்சம் ஒருத்தன் ஊதியம் வாங்குறீங்க, இது ஏமாற்று. இந்த ஃப்ராடு வேலைக்கு பயன்படுத்துகிற இதே வேலைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்களுக்கு நல்ல நோட்டு கள்ள நோட்டு தெரியலையா? ஒரு பெட்டி கடையில் 50 ரூபா வாங்கினாங்க அப்படி பார்க்குறான்ல, அது மாதிரி அவங்க பார்த்தோன்னே
ஓ ட்ரஸ்ட்டுக்கார அயோக்கிய அப்படின்னு நீங்க கவலை தான் பட வேணாம்.